பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லோருமே ஒரு நிமிடம் இந்த யுத்தம் ஓய்ந்து விடாதா என்று 2017ஆம் ஆண்டிலே எத்தனை பேர் நடுநடுங்கி இருப்பார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சகோதரி இசைப்பிரியாக்கு நடந்ததை அங்கு சிங்கள இராணுவத்தினர் அப்படியே ஒரு காணொளியை பதிவேற்றி பின்னர் வெளியிடுகிறார்கள். பாருங்கள் என்ன இடம்பெறுகிறது என்று. அவருடைய உடைகள் களையப்படுகின்றன. அது மட்டுமல்லாது அவர் நிந்திக்கப்படுகிறார், பாரிய அழுத்தங்களுக்குள்ளாகிறார். அது மட்டுமல்லாது மிக மோசமான வகையிலே நடத்தப்படுகிறார். அவருடைய நிலை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு ஒரு வன்மமானவர்களா இந்த சிங்கள இராணுவத்தினர் என்கின்ற கேள்வி அன்று நிறைவு பெறுகிறது. காரணம், அவர்கள் அந்த வன்மம் என்பது அவர்களுடைய இரத்தத்தில் கலந்தது என்பது இந்த வெளிப்படுத்துகிறது. சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரியினுடைய கருத்து இப்படி இருக்கின்றது. தமது இனத்துக்காக அவர் போராடினார். தேசிய தலைவர் அவர்கள் அந்த இனத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தார். அந்த அவர்களுடைய போராட்டம் என்பது தமிழ்நாட்டுடன் தமிழீழத்தை இணைக்க வேண்டும் என்றல்ல, அந்த மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் போராடினார்கள். அது மட்டுமல்லாது அவர்களிடம் இருந்த திறமைகளை கூட இந்த அரசாங்கங்கள் பயன்படுத்த தவறிவிட்டன. இந்த நாட்டுக்குள் ஒரு பிராந்தியமாக சுயாட்சி பகுதியாக வாழவே அவர்கள் விரும்பினார்கள். அவருடைய கோரிக்கைகள் இனத்துக்குரிய நியாயமான கோரிக்கைகளாக இருந்தன. இந்த நாட்டை எப்போதும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று கூறவில்லை. இந்த நாட்டுக்குள் நாங்கள் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அதனை மறுத்து நிராகரித்தது இந்த அரசு. போரின் தோல்வி என்பது இன்று ஒரு வெற்றியடைந்த மமதையை காட்டுவதாகத்தான் இருக்கின்றது ஒழிய அந்த மக்களுக்கான அல்லது அந்த மக்களுக்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. அந்த மக்கள் மக்களாகவே வாழுகிறார்கள். அந்த யுத்தத்தின் இறுதியிலே வெற்றி பெற்ற அரசானது கூறிய பதில் என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் பயங்கரவாதிகள் என்றுதான் இறுதி யுத்தத்தை நடத்தினார்கள். හැමෝම කියනවානේ ප්‍රභාකරන් ප්‍රමුඛ LTT සංවිධානය තමයි දේශද්‍රෝහියෝ ත්‍රස්තවාදීන් කියලා. ඇත්තටම ඔවුන් රටේ කොටසක් ඉල්ලලා ප්‍රාන්තයක් විදිහට තමන්ගේ ජාතීන් වෙනුවෙන් මේ දේ කරන්න ඕනේ, තමන්ගේ ජාතීන් වෙනුවෙන් හඬ නගන්න අයිතීන් වෙනුවෙන් ඉල්ලීමක් කරා මිසක් LTT සංවිධානයවත් ප්‍රභාකරන්වත් ලංකාව වෙන් කරලා තමිල්නාඩුවට දෙන්න ඕනේ, ලංකාවෙන් කොටස තමිල්නාඩුවට ඉන්දියාවට දෙන්න ඕනි කියලා නැහැ කිසිම තැනක. මේ රට ඇතුලේ ප්‍රාන්තයක් විදිහට ගොඩනගන්නයි ඔවුන් හැදුවේ. ඔවුන්ගේ ඉල්ලීම් ජාතීන් වෙනුවෙන් හඬ නැගුවා මිසක් ඔවුන් කවදාවත් මේ රට වෙන් කරලා මේ කොටස තමිල්නාඩුවට දෙන්න ඕනි කියලා නැහැ. මෙච්චර පහත් විදිහේ දෙයක් අර්ජුනා කිව්වා කියන්නේ ඇත්තටම ඔහු ත්‍රස්තවාදියෙක්, ඔහු දේශපාලුවෙක්, ඔහු දේශද්‍රෝහී